லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிள் பிரித்து வாசிக்க வேண்டிய பகுதி எஸ்தர் 4வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 4. 4 வசனம் தான். இதில் வந்து நம்ம எஸ்தர் சரித்திரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அகாஸ்வேரு ராஜா எல்லா யூதர்கள் மேலேயும் ஒரு சீட்டு கொடுத்துட்டாரு. அந்த சீட்டுப்படி அந்தந்த நாடு ராஜாக்களுக்கு அதான் 127 நாடுகளை அவர் ஆண்டுகிட்டு இருக்கார் இல்லையா. எல்லா ஊர்லேயும் பரவி இருக்காங்க யூதர்கள். அந்த நாடுகளுக்கு அந்த அரசு ஆணை சென்று சேர்ந்துச்சு, அஞ்சல்காரர்கள் மூலமாக சேர்ந்துருச்சு. இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே மொர்தெகாய்க்கு மனசு பொறுக்கலை, என்ன செய்கிறதுன்னே தெரியல. அவருக்கு ஒரே கவலை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவருக்கு அடுத்திருந்த வஸ்திரத்தை கிழித்து போட்டுட்டு உபவாசம் செய்கிறதுக்கு, அந்த காலத்தில் வந்து உபவாசம் செய்கிறதுக்கு ரட்டு அப்படின்ற ஒரு விதமான சணல் நூலால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரம் அணிந்து தான் அது ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்காது. அதுக்கு தேவனுக்கு முன்னாடி போய் உபவாசம் செய்து அழுது ஜெபம் பண்ணுறதுக்காக அந்த உடை உடுத்துவாங்க. அதை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு வேகமாக ஒரே அழுதுட்டு அரசவையினோட முற்றத்துக்கு அரசர் வெளியே வர வழி அங்கே போயிட்டு ஓடி போய் அங்கே போய் நிற்கிறான். ஆனால் அதுக்கு அந்த நாட்டில் ஒரு ரூல் இருக்குது. ராஜா முன்னாடி ஒரு மரியாதையான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நிற்கணும். இந்த ரெட்டுலாம் உடுத்திட்டு சணல் நூல் வஸ்திரம்லாம் உடுத்திட்டு ராஜாட்ட போய் பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அழுதுகிட்டு உபவாசம் பண்ணிவிட்டு ராஜ அரண்மனையில் முன்னாடி நிற்கிறாரு. இது இவங்களுக்கு நம்ம எஸ்தருக்கு தெரிவிக்கப்படுது, இப்படி மொர்தெகாய் இப்படி போய் நிற்கிறாரு அப்படின்ட்டு. உடனே அவள் அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளில் உள்ள யூதர்களுக்கும் அந்த செய்தி கேட்டு அத்தனை பேரும் இந்த மாதிரி உபவாசம் இருக்க போயிட்டாங்க. ஏன்னா ஒரே துக்கம், ஒரே கவலையில். ஏன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னப்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப துக்கத்தில் அவங்க எல்லாரும் உபவாசத்துக்கு இருக்கிறாங்க. இவர் நேராகவே ராஜாட்ட போய் நிற்கிறாரு, ராஜா அரண்மனை வாசலில் நிற்கிறாரு. அப்போ எஸ்தர் செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து அனுப்பி விடுறான். ஏன்னா ராஜாவை பார்க்கணுன்னா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்றா மொர்தெகாய்க்கு. அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அப்படிங்கிறதோட இந்த பகுதி நிறைவு பெறுது. நீ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நாளை பார்க்கலாம். அல்லேலூயா.